ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம மாடியில் தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து கீழே வந்து அதனுடைய ட்ரைனேஜ் மூலமாக கீழே வந்து வடிஞ்சு போகுங்க. அப்படி போன வருஷத்தில் வந்து நிறைய நமக்கு வந்து இந்த பீர்க்கன் மெழுகு பீர்க்கன் வந்து பறைக்கவே முடியல. அதில் நிறைய அப்படி காஞ்சி ஏன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சா, மாமரத்துக்கெலாம் போயிடுச்சு. இன்னும் கூட ஒரு காய் கடக்க எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆனதில் தரை தோட்டத்தில் ஒரு மெழுகு பீர்க்கன் வளர்ந்துருந்ததுங்க. வளர்ந்து மேலே வரைக்கும் வந்துச்சு, நம்ம பார்க்காமலே விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப மரத்துக்கு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, வேம்புக்கெல்லாம் போயிருக்காங்களா. சீத்தா மரம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு தேடுற மாதிரி சீத்தா மரம் முழுக்க பரவிட்டாங்க. எங்கேயுமே இல்லை. அடுத்த வீடு வரைக்கும் போயிட்டுருக்காங்க. பூக்களும் நிறைய பூத்து இப்போ இங்கே மாடிக்கும் வந்துட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, கட்டாயம் இது உள்ள காய்கள் கிடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ டெய்லி தேடுறேன், ஆனால் இவ்வளோ பூ பூக்குதுன்னா கட்டாயம் காய்கள் இருக்கணும். எங்கே உச்சாணி கொம்புலெல்லாம் பாருங்களேன், பூ தெரியுதா பூக்கள் எங்கெல்லாம் பூத்துருக்காங்கன்னு. உச்சியில் வேம்புடைய உச்சியிலலாம் இருக்குது. ஸோ இதில் கட்டாயம் காய் இருக்கும். ஆனால் ஒரு காய் கூட என் கண்ணுக்கு தெரில. நான் இந்த வருஷம் இதில் காய் பறித்து சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இதில் ஏகப்பட்ட காய்கள் வந்து விதைகள் ஆக போகுது. செடி காயும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோத்தையும் உருவும் போது ஏகப்பட்ட விதைகள் இதன் மூலம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ செழுமையாக வளர்ந்து ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. கட்டாயம் ஏகப்பட்ட காய்களும் விதைகளும் வருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தாங்க. ஏன்னா எனக்கு இவங்க தரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து இங்கனக்குள்ளே மெழுகு பீர்க்கன் ஏதோ கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை தான் பறித்து 1-2 நான் சாப்பிட முடியுமே தவிர, இப்படி ஒரு அபாரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய இவங்க கிட்ட இருந்து நான் காய் பறித்து சாப்பிடுங்க பாருங்க. எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. எவ்வளோ தேடினாலும் இதிலேருந்து கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வாகை நிற்கிது, எல்லாத்துலேயும் பின்னி படர்ந்து அவங்கள வளர விடாத அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. ஒரு செடிங்க, அதுதான் அதிசயம். ஒரே ஒரு விதை, நிறைய விதை விழுந்திருக்கும், ஆனால் அந்த ஒன்று தான் முளைச்சிருக்குது, வேறு எதுவும் முளைக்கலை. இப்படி இருக்குது. ஸோ என்னுடைய உறவுகளுக்கு இந்த தடவை மெழுகு பீர்க்கன் விதைகள் அதிகமாக நான் வந்து பகிர்வேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, இது பெரிய பீர்க்கனா, மெழுகு பீர்க்கன்லாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு பெருசு இல்லை, மீடியம் சைஸ், நல்லா வந்து ஒரு 1/2 அடி வரக்கூடியது ஒன்று, அதுக்கப்புறம் 1 ஜான் அளவு வரக்கூடியது 2 பீர்க்கன் வச்சுருந்தேன். இதில் எது இது அப்படின்னு தெரியல. பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து நிறைய விதைகள் கிடைக்கும். ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு விதை கிடைக்குங்க. அப்போ தானே நல்லாயிருக்கும் பகிர்றதுக்கு. பார்க்கலாம், நம்மளை விட இயற்கை நம்மளை ரொம்ப நேசிக்கும். ஸோ அது நமக்கு என்ன தருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.